கடன். இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு பல பேரோட குடும்பத்துல சிக்கலா இருந்துட்டு இருக்கு. கடன் வாங்கி அதுல இருந்து மீண்டு வந்த குடும்பங்களை விட அதுல அழிஞ்ச குடும்பங்கள் தான் அதிகம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நாம தான். தேவையில்லாத செலவுகளுக்காக நாம பண்ற ஒரு சின்ன தவறு நம்ம லைஃபையே பாதிக்குது. கிரெடிட் கார்டுன்னு ஒரு விஷயம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே பல பேரோட லைஃப் கடன்ல மூழ்கிருச்சு. ஓகே, கடன் வாங்கி கஷ்டத்துல மூழ்கின ஒரு குடும்பத்தோட கதையை இன்னைக்கு நம்ம சேனல்ல பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு விவசாய கிராமத்துல மகேஷ், அவரோட மனைவி ரேவதி, அப்புறம் அவரோட 2 குழந்தைகள் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்து வந்திருக்காங்க. மகேஷ் ஒரு விவசாயி. அவர்கிட்ட இருந்த 1 ஏக்கர் நிலத்துல பயிர்களை விதைச்சு அறுவடை பண்ணி தன்னோட கடின உழைப்பால ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாரு. தன்னோட வரவுக்கு ஏத்த செலவுகளை பண்ணி எந்த ஒரு கடனும் இல்லாம வாழ்ந்திருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் அவரோட ஆசையை தூண்டுற மாதிரி ஒரு நபர் அவரோட வாழ்க்கையில வர்றாரு. அவர் மகேஷோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் பிரேம். மகேஷ் கிட்ட, மகேஷ், நீ ஆல்ரெடி உன்னோட 1 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்க. ஆனா உன்னோட பயிர்களோட விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னோட பயிர்கள் விளைஞ்சு வந்து அறுவடை பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. அதனால நான் சொல்ற மாதிரி விதைகளை வாங்கி உன்னோட நிலத்துல போட்டேனா அது சீக்கிரமா விளைஞ்சு அதிக அளவு பயிர்களையும் கொடுக்கும் அப்படின்னு மகேஷோட ஆசையை தூண்டுறான். அது சொன்னதோட மட்டும் இல்லாம, ஏற்கனவே நீ சொந்த வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற, இந்த ஐடியாவை பண்ணேனா சீக்கிரம் சொந்த வீடு வாங்கிடலாம்னு மகேஷோட ஆசையை இன்னும் அதிகமா தூண்டுறான். ஆரம்பத்துல வேண்டாம்னு சொன்ன மகேஷ் அவரோட ஆசைகளால தன்னோட ஃப்ரெண்ட் பிரேம் ஐடியாக்கு செவி சாய்க்கிறாரு. ஆனாலும் மகேஷ்க்கு அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு தோணிருக்கு. உடனே தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட, உன்னோட ஐடியா எல்லாம் ஓகே தான்டா, ஆனா அந்த விதைகளை வாங்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே பிரேம், அதுக்கு நீ ஏண்டா கவலைப்படுற, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கடன் கொடுக்கறாரு, அவர்கிட்ட நாம கடனை வாங்கி விதைகளை வாங்குவோம். அறுவடை முடிய வர்ற காசை வச்சு கடனை அடைச்சிடலாம்னு சொல்றான். மகேஷ் அதுக்கு ஓகே சொல்லி கடனையும் வாங்கி விதைகள் வாங்கி பயிரிடுறாரு. அங்கதான் அவருக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவரு நிலத்துல பயிரிட்டதுல இருந்தே போதுமான அளவு மழையே வரல. சின்னதா வளர்ந்த பயிர்களும் தண்ணி இல்லாததால கொஞ்சம் கொஞ்சமா வாட ஆரம்பிக்குது. இப்படியே நாட்களும் கழியுது. பயிர்கள் மொத்தமும் வாடி காஞ்சு வீணா போயிருக்கு. இத பார்த்த மகேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடன் கொடுத்தவன் கொடுத்த கடனை கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணிருக்கான். மகேஷ்னால ஒழுங்கா வட்டி கூட கட்ட முடியல. வருமானம் ஒண்ணுமே இல்லாம சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. தன்னோட பேராசனால தேவையில்லாதவங்க பேச்ச கேட்டு தேவையில்லாத செயலை செஞ்சு இப்ப கடனோட பிடிக்கு நாமளும் ஆளாகிட்டோம்னு யோசிச்சு ரொம்ப அழுது புலம்பிருக்காரு. ஐடியா கொடுத்த ஃப்ரெண்டு கூட அவர் கஷ்டப்படுற நேரத்துல அவர் கூட வந்து நிக்கல. சோ தேவையில்லாத செலவுகளுக்கு கடன் வாங்குறது ஒரு குடும்பத்தையே பாதிக்கும்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி பாக்குற உங்கள எத்தனை பேருக்கு கடன் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.